Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மேபி நீங்கள் வந்து அந்த தியானத்தில் மேலோங்கி இருக்கிறதுனால உங்களால் அந்த காற்றை உணர முடியுது. ஒரு எளிய மக்களாக எங்களாலெல்லாம் அந்த காற்றை உணர முடியல சார். அந்த காற்றை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணால் நீங்கள் பார்த்த அந்த காற்றை நாங்களும் பார்த்து எங்களோட வாழ்க்கையும் ஒரு கட்டத்துக்கு மாற்றிக்கணும். இடுப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த இடுப்புலேருந்து முன்பகுதியும் சரி பின்பகுதியும் சரி உடலில் பெரிய பருவ மாற்றம் ஏற்பட்டு இதய பகுதிக்கு வந்து இதயத்திலேருந்து தலை அந்த கழுத்துக்கு போய் இங்கே நெற்றிக்கு வந்து பின்பக்கம் அந்த பிளரிக்குள்ளே இருந்து இதுக்குள்ளெல்லாம் என் உடலை வந்து ஒரு துணி துவைச்சு அலசி புளிஞ்சா எப்படி இருக்கு இந்த மாதிரி பிழிகிற மாதிரியான உடல் ரீதியாக துன்பங்கள் துயரங்கள்லாம் இருந்தது. ஆனால் இதை என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு பயணம் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த மலையை நோக்கி போறியோ அந்த மலை எப்போ வரும்னு உனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அந்த மலைத்தொடர்கிட்ட இறங்கும்போது நீ நடக்கும்போது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் உனக்குள்ளே நடக்கும். இந்த கண் கலங்கி இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். அப்போ கிட்ட போய் இந்த காற்று என்ன சொன்னிச்சுன்னா இந்த உடல் ஒன்றும் இல்லை. அப்போ நான் எப்படின்னா ஆண் பெண்கிறது நம்ம வந்து ஒரு மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். நான் உணர்ந்தது என்ன நான் எப்படி பார்த்தேன்னா ஆண்கிற ஒரு வேஷம் களையப்பட்டது, எதிரில் என் மனைவிங்கிற ஒரு பெண்ங்கிற வேஷம் களையப்பட்டதை நான் பார்த்தேன். அப்போ சிவன்கிற வேஷத்தை களையப்பட்டது, பார்வதிங்கிற வேஷம் களையப்பட்டது. அந்த சிவனும் பார்வதி நான் உடலை விடலை. இந்த உடலை வச்சுக்கிட்டு இது என்னது இல்லைங்கிற இது வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. இது உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வார்த்தையால் இது என்னுடைய உடல் இல்லை. தொழுவுறதோ கர்த்தரை பற்றி படிக்கிறது முக்கியம் இல்லை, உணரணும். உணர்ந்தா கையில் இருக்கிற குண்டை கீழே போகும். கருணை என்கிட்ட கிடையாது, அன்பு என்கிட்ட கிடையாது, பணம் என்கிட்ட கிடையாது, திட்டம் என்கிட்ட கிடையாது, ஷெட்யூல் என்கிட்ட கிடையாது, அதிகாரம் என்கிட்ட கிடையாது. அதிகார மையத்தை நோக்கி நான் போகிறதில்லை. அதிகார மையத்தை குமிக்கணும்னு எனக்கு இலக்கு கிடையாது. இது எதுவும் இல்லாமல் சார் பொதுவாக நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமுமே வந்து நிற்கிற ஒரு இடம் அப்படிங்கும் பொழுது அது காற்றாக தான் இருக்குது. ஒரு காற்று அப்படிங்கிறது வந்து நம்ம தியானம் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை மாறும், நம்மளுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும். நீங்கள் வந்து உருவங்கள் நோக்கி போகாதீங்க, உங்களுக்குள்ளே இருக்க காற்றை உணருங்கன்னு சொல்கிறீங்க. மேபி நீங்கள் வந்து அந்த தியானத்தில் மேலோங்கி இருக்கிறதுனால உங்களால் அந்த காற்றை உணர முடியுது. ஒரு எளிய மக்களாக எங்களாலெல்லாம் அந்த காற்றை உணர முடியல சார். அந்த காற்றை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் என்ன பண்ணால் நீங்கள் பார்த்த அந்த காற்றை நாங்களும் பார்த்து எங்களோட வாழ்க்கையும் ஒரு கட்டத்துக்கு மாற்றிக்க முடியும்? உண்மையாக நான் உங்ககிட்ட சொல்லணும் என்னென்னா, நான் சிறு வயதில் உங்களை மாதிரி குழந்தையிலேருந்து வளர்ந்து உங்களை மாதிரி இளம் வயதில் இருக்கும்போது கூட என்னுடைய டோட்டல் விஷயமே நாங்கள் வந்து உருவ வழிபாட்டில் இருக்கிறவங்க தான். எங்களுக்கு பிடிச்சதே குலதெய்வம், அந்த மாதிரி உருவ வழிபாடு. உருவ வழிபாடுகளுக்கு உங்களை வந்து அதை விட்டுடுங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நான் வந்து அதை தாண்டி நான் எதை சொல்கிறேன்னா, உருவமாக உங்ககிட்ட ஒன்று சித்தரிச்சிட்டாங்க. அப்படி நிஜமாகவே இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த பிரபஞ்சம் இல்லை. இதுதான் நான் பார்த்ததை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த உருவமாக உங்களை வந்து சித்தரித்து ஒரு உருவத்துக்குள்ளே உங்களை கொண்டாந்து உங்களை வந்து ஒரு ஆசையாக ஆக்கி விட்டுட்டாங்க. கடவுளை வந்து ஒரு 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 கொண்டாட்டத்துக்குரிய ஒரு 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 விஷயமாகவும், அதே நேரத்தில் கடவுள் தன்மையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு உருவகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. அதனால தான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி என்னவோ அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. பாருங்கள், உங்கள் அடையாளத்தை நீங்கள் இழந்துட்டீங்க. உங்கள் அடையாளத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. தியானம் பண்ணுறீங்க, ஞானங்கிறீங்க, சாமி கும்பிட்றீங்கிறீங்க, உருவ வழிபாட்டில் இருக்கங்கிறீங்க. ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் அடையாளம் எது? உங்களுடைய ஒரிஜினல் செயல்பாடுகள் என்ன? இப்போ நிறைய பேருக்கு இந்த காற்றை பற்றி தெரியும். தியானத்தில் நிறைய பேர் இருக்கிறவங்க காற்று தான் சிவன் அப்படிங்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் அவங்களுடைய போதனைகள் கூட இந்த காற்றோடு அவங்களுக்கு ஒரு பயணம் கிடைக்காதனால அவங்க போதனையும் அந்த காற்றோட ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ எங்களுக்கு வந்து எங்களோட அடையாளம் என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா சார்? அது என்னன்றது என்னோட 100% தான்ப்பா. இப்போ என்னன்னா, எனக்குள்ளேருந்து நீங்கள் நல்லா ஞாபகம், தியானம் பிறந்த போது இடுப்பில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அந்த இடுப்புலேருந்து முன்பகுதியும் சரி பின்பகுதியும் சரி உடலில் பெரிய பருவ மாற்றம் ஏற்பட்டு இதய பகுதிக்கு வந்து இதயத்திலேருந்து தலை அந்த கழுத்துக்கு போய் இங்கே நெற்றிக்கு வந்து
பின்பக்கம் அந்த பிளரிக்குள்ளே இருந்து இதுக்குள்ளெல்லாம் என் உடலை வந்து ஒரு துணி துவைச்சு அலசி பிழிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிழிகிற மாதிரியான உடல் ரீதியாக துன்பங்கள் துயரங்கள்லாம் இருந்தது. ஆனால் இந்த நேச்சர் வந்து அதை வழிநடத்தின விதம் வந்து அந்த துன்பமே ஒரு நல்ல ஒரு 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 ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் எப்படி பார்த்தேன்னா துன்பத்தை ப்ளசண்ட்டாக பார்த்தேன் தியானத்தில். அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு 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 கஷ்டத்தை ஒருத்தர் யாராவது ப்ளசண்ட்டாக பார்க்க முடியுமா? இப்போ நான் வந்து கஷ்டத்தை தான் ஒரு இறை காட்சி மாதிரி பார்த்தேன். ஆனா நாங்க வந்து இந்த துன்பத்துல இருந்தெல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கறக்காக தான் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளேயே மக்கள் எல்லாருமே நோக்கி வராங்க. ஆனா இந்த தியானமும் வந்து நம்மளுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கும். அந்த துன்பத்தின் மூலம் தான் நம்ம அந்த இறை காட்சியை பார்க்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு இல்லை, நீங்கள் ஒரு அற்புதமான தருணத்தை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும் பாப்பா. இப்போ நீ ஒரு 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 ஜேர்னி ஒரு ட்ராவல் போகிற, இங்கேருந்து நீயே வந்து நாளைக்கு லைஃப்பில் என்னை சந்திச்சதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு பயணம் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். எந்த மலையை நோக்கி போறியோ அந்த மலை எப்போ வரும்னு உனக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியும் ஒரு விஷயம் இருக்கும். அதே மாதிரி அந்த மலைத்தொடர்கிட்ட இறங்கும்போது நீ நடக்கும்போது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வுகள் உனக்குள்ளே நடக்கும். இந்த கண் கலங்கி இந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணும். அப்போ கிட்ட போய் உனக்குள்ள அங்கே தியானமோ ஏதோ ஒன்று கிடைக்கும்போது ஒரு அனுபவம் ஏற்படும். அதே மாதிரி எனக்குள்ள ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய உடலில் இருக்கிறது நரம்பு, சதை, ரத்தம், இந்த மாதிரி உறுப்புகள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த இடுப்புலேருந்து ஒரு பெரிய மாற்றமும் முதுகுத்தண்டு வழியாக இந்த முன்பக்கமும் ஒரு மாற்றம் நடந்து ஒரு 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 பாஸ் ஆகி ஒரு கரண்ட் வர்ற மாதிரி மேலே வர்றது, அந்த நரம்போட மூமெண்ட்டுகள், அதுக்குள்ள உடலுக்குள்ள அந்த காற்று வாகித்து உள்ளே போய் வெளியில் காற்று அடிக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. உள்ளுக்குள்ள ஒரு காற்று அப்படியே மேலே நோக்கி போகும், அப்படியே மேலே போயிட்டு திருப்பி கீழே வரும். இந்த மாதிரி அந்த காற்றோட தன்மைகள் இப்படி ஒரு சூழல்களுக்குள்ளே இருக்க 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 எப்படி அந்த மலை கிட்ட போனோன்னா நீங்கள் ஒரு எதையோ பார்த்துட்டேன், எதையோ அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு அந்த உணர்வுகள் ஏற்படும். அந்த மாதிரி இந்த உடலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற தருணத்தை நான் உணர்ந்தேன். இந்த காற்று என்ன சொன்னுச்சுன்னா இந்த உடல் ஒன்றும் இல்லை. அப்போ நான் எப்படின்னா ஆண் பெண்கிறது நம்ம வந்து ஒரு மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். நான் உணர்ந்தது என்ன, நான் எப்படி பார்த்தேன்னா ஆண்கிற ஒரு வேஷம் களையப்பட்டது, எதிரில் என் மனைவிங்கிற ஒரு பெண்ங்கிற வேஷம் களையப்பட்டதை நான் பார்த்தேன். அப்போ சிவன்கிற வேஷத்தை களையப்பட்டது, பார்வதிங்கிற வேஷம் களையப்பட்டது. அந்த சிவனும் பார்வதியும் காற்றாக இருப்பதை நான் கண்டேன். இதான் நான் கண்ட காட்சி. அப்போ எனக்குள்ளேருந்து எப்படி ஆணுச்சுன்னா நான் ஒரு ஆள், நான் ஒரு ஆண், நான் ஒரு எதிரில் இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்க போகிறேன், பெண்ணோட பயணிக்க போகிறேன்னு இருக்குல்ல, அந்த தாரகம் உடப்பட்டுச்சு. சார் இப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு வந்து இந்த தியானத்தை கடத்துகிற ஒரு தூணாக இருக்கீங்க. அது சார்ந்த நிறைய விஷயங்கள் செய்கிறீங்கும் பொழுது அந்த ஆண் பெண் தத்துவம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு உடைப்பட்டுருச்சு. ஆனால் சக மனுஷனாக எங்களோட வாழ்க்கையில் வந்து இல்லறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இப்போ நாங்கள் இந்த இடத்துல இந்த ஆண் பெண் தத்துவத்தை வந்து களையிறதுக்கான நோக்கம் என்ன? இப்போ இந்த ஆண் பெண்ணை இந்த உலகத்தில் யார் நினைச்சாலும் விட்டுட்டு வர முடியாது. இதில் இருக்கிற சீக்ரெட்டே என்னன்னா இந்த உலகம் தோன்றிய காலத்துலேருந்து, அதனால தான் நீங்கள் எந்த போனீங்கன்னாலும் இந்த ஆவாள் ஏவாளை பற்றி உங்களுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. அதுலேருந்து வரவே முடியாதுமா. நீ எத்தனை முறை என்ன மாதிரி ஆளுகிட்ட எத்தனை முறை உட்காந்து தியானம் பண்ணாலும் உன்னால் பெண் தன்மையிலேருந்து வெளியில் வர முடியாது. புரியுதுங்களா? அப்போ இதுக்குள்ளேருந்து ஒருத்தர் வர்றதுங்கிறது ஒரு ரொம்ப அரிதான ஒரு செயல். அப்போ வந்த ஒருத்தர் அவர் வந்து உலகத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு விதமான உருவத்தை கையில் வச்சுட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு உருவமாக செஞ்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் ஒரு உருவம், நீங்கள் எவ்வளோ அழகாக தோடு போட்டு எல்லாம் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் கடவுளுக்கு ஒரு ஏதோ ஒன்று செஞ்சு வைக்கிறீங்க. இப்போ கல்லை தூக்கி ஒரு பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஆசிரமத்துக்குள்ளே வைக்கிறாங்க, அதுக்குள்ளே 2 பாசியை போடுறாங்க, அப்புறம் ஒரு உருவத்தை வைக்கிறாங்க, பின்னாடி ஒரு மயிலை வைக்கிறாங்க, ஒரு நாயை வைக்கிறாங்க, ஒரு கொக்கை வைக்கிறாங்க, ஒரு பறவையை வைக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே ஒரு கடவுளாக நம்ம வந்து பண்டைய காலத்திலேருந்து வழிபட்டு வர்றோம். நாம் ஒரு பண்டைய காலத்துலேருந்து தாத்தா ஒரு மாதிரி ஒரு உருவத்தை பார்த்துருக்குறோம், பாட்டி ஒரு உருவத்தில் பார்த்துருக்குறோம், நம்ம குழந்தைங்களை ஒவ்வொரு உருவத்தை பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு உருவங்களையும் நம்ம மனிதர்களை பார்க்குறோம், கடவுள்களையும் ஒவ்வொரு உருவங்களையும் பார்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி உருவங்களை இல்லாத இதுலேருந்து விடுபடவே முடியாது. ஆனால் விடுபடுற ஒரு தருணம் வரும்போது ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அதுதான் உண்மையான லைஃப். அங்கே தான் ஒருத்தனுடைய உண்மையான வாழ்க்கை என்ன இருக்குது அப்படிங்கிறத, அங்கே இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அவனுக்கு இன்னொரு வடிவத்தை அவன் வந்து பார்க்குறான். அவன் உடல், இப்போ நான் உடலை விடலை, இந்த உடலை வச்சுக்கிட்டு இது என்னது இல்லைங்கிறேன்.
இது வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது. இது உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வார்த்தையால் இது என்னுடைய உடல் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என் உடலை தாண்டி என்னுடைய உடலுக்கான வாய்ப்புகளை எல்லா சூழலையும் இந்த காற்று ஏற்படுத்துது. இப்போ நாளை சமூகத்துக்கு இந்த காற்று தான் உன்னுடைய ஒரிஜினல் அடையாளம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது தான் என்னுடைய பயணம். அதே மாதிரி இந்த காற்று சம்பந்தமாக ஏதோ ஒரு இடத்துல என் மூலியமாக உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த நிச்சயமாக என்னுடைய பணி இருக்கும் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் பிரதானமாக சொல்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து இயற்கை அப்படிங்கிறத பொறுத்தவரையும் பஞ்சபூதங்களுமே வந்து ரொம்ப முக்கியமானது தானே. அந்த பஞ்சபூதங்களில் காற்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான காரணம் என்ன? பஞ்சபூதமே காற்று வடிவத்தில் தான் இருக்கும். நீரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீர் இருக்குன்னா அங்கே நீரோட கலக்கப்பட்டது காற்றாக தான் இருக்கும். ஒரு நெருப்பு இருக்குன்னா நெருப்போட கலக்கப்பட்டது காற்றாக தான் இருக்கும். இதுக்கு ஆதாரமே வந்து எல்லாமே காற்றுலேருந்து தான். அந்த பஞ்சபூதத்தோடைய மண் எதை நீங்கள் ஆகாயத்தை எதை எடுத்தாலும் அந்த காற்றுக்குள்ளேருந்து தான் ஒரு வடிவம் வந்து பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ காற்றுலேருந்து தான் ஒன்று ஒன்றா ஒரு சூழலை வந்து உருவாகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரிஜினலாக சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் உடம்புல இருக்கிற காற்றை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ ஒரு சக மனுஷியா எனக்கு வந்து என் உடம்புல இருக்க காற்று வந்து அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன பண்ணணும்? இப்போ பொதுவாக ஒரே ஒரு சூழல் என்ன அப்படின்னா, நீங்கள் காற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதோட இந்த வாழ்க்கையிலேருந்து விடுபட முடியலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வாழ்க்கை வந்து நமக்கு எதை காட்டுது? இப்போ நம்ம வாழ்கிறோம், ஒரு கடைசி நிமிஷத்துலையாவது எதையாவது நிஜத்தை தெரிஞ்சுக்கிட்டு சாகணும்ல. நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் நிஜமா? சரி, இப்போ ஒரு சக மனுஷங்களோட பார்வையிலேருந்து பார்க்கணும்னா நிஜத்தை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தானே சார் இருக்குது. சந்தோஷமாக இல்லை நீங்கள். அதுதான் இங்கே இருக்கிற ப்ராப்ளம். எது சந்தோஷமாக இல்லை அப்படின்னா, நீங்கள் வாழ்கிற முறைகளில் எல்லாமே ஒரு கற்பனையாக தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, உங்களை சுற்றி ஆசையாக தான் இருக்குது. இதுக்குள்ளே எதுவுமே நிஜமாக இல்லை. அப்போ நிஜமாக இல்லாத ஒரு விஷயத்த கற்பனையாக நீங்கள் வாழ்ந்து என்ன பெரிய சாதனைகளை செஞ்சிட போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொரு விஷயம், வாழ்க்கையில் மறக்க முடியாத தருணம் எது அப்படின்னா, இந்த மாதிரி காற்று ஏதாவது உங்களுக்குள்ள ஒரு ஆதிக்கம் செலுத்துனுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த லைஃப்பை பார்க்க போகிற விதம் வேறையாக இருக்கும். இப்போ நான் இங்கே உங்களை அணுகிற விதமோ பிறரை அணுகிற விதமோ நான் என்னுடைய பயணமோ வேற மாதிரி இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்கள் எதெல்லாம் அடிப்படையாக வச்சுருக்கீங்களோ, பணம், அதிகாரம், இந்த பணிவிடை, கருணை, அன்பு, இதெல்லாம் இல்லாமல் நான் வாழ்கிறேன். கருணை என்கிட்ட கிடையாது, அன்பு என்கிட்ட கிடையாது, பணம் என்கிட்ட கிடையாது, திட்டம் என்கிட்ட கிடையாது, ஷெட்யூல் என்கிட்ட கிடையாது, அதிகாரம் என்கிட்ட கிடையாது. அதிகார மையத்தை நோக்கி நான் போகிறதில்ல. அதிகார மையத்தை குமிக்கணும்னு எனக்கு இலக்கு கிடையாது. இது எதுவும் இல்லாமல் ஒரு விலாசம் இல்லாத ஒரு ராஜாவோடைய பயணம் எப்படி இருக்கும்? குதிரை இல்லாத, சிப்பாய்கள் இல்லாத, கத்தி இல்லாத ஒரு ராஜா காற்றாக இந்த தேசத்தை ஆண்டா எப்படி இருக்கும்? இது கற்பனை இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிகழ்வு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி வாழ்வீங்கன்னு மட்டும் நினச்சி பாருங்க. நீங்கள் வயிற்றுக்காக ஓடுறீங்க, உடலுக்காக ஓடுறீங்க, பிள்ளைக்காக ஓடுறீங்க, சமூகத்துக்காக ஓடுறீங்க, எங்கேயோ ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இந்த காற்று வந்தால் நீங்கள் ஓடவே மாட்டீங்க. அப்போ நம்ம இருந்த இடத்துலயே எல்லா விஷயமும் கிடைக்கும். நீங்கள் இருந்த இடத்துலையும் பண்ணலாம், பயணத்துலையும் பண்ணலாம். ஆனால் அங்கே என்னன்னா, அந்த ஒரு உண்மையான ஒரு 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 வாழ்க்கை தருணம் இருக்குல்ல, அந்த தருணத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நேச்சருடைய உண்மை முகம் இருக்குல்ல, இந்த உலகம்னா என்னன்னு இருக்குல்ல, ஏன் தோன்றுறது, ஏன் மறையுது, ஏன் இறப்பு, ஏன் பிறப்புன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் பார்ப்பீங்க. காற்று பற்றி நிறைய விஷயம் சொன்னீங்கய்யா. இப்போ பொதுவாக அரபு நாடுகள், இந்த பாலைவனம் சார்ந்த பகுதிகள் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு வந்து பல தகவல்கள் கிடைக்கிறது. என்னன்னா, நிறைய மகத்துவமான தோன்றல்கள் எல்லாமே அந்த இடத்துல நிகழ்ந்திருக்கு. அப்போ உங்களுடைய தியானத்தின் மூலம் நீங்கள் இந்த அரபு நாடுகள் பற்றியும் பாலைவனம் சார்ந்த பகுதிகள் பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படின்னா அது என்னது? இல்லை, பாலைவனம் வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு இடங்கள் தான். அந்த இடம் வந்து உலக நாடுகளுக்கு மத்தியில் அது ரொம்ப முக்கியமான ஒரு இடங்களாக தான் நான் பாலைவனத்தை பார்க்குறேன். அங்கே இருக்கிற ஒரு கர்த்தருடைய செயலாக இருக்கட்டும், அல்லாவோட செயலாக இருக்கட்டும், இது ரெண்டையும் கடந்து அந்த மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. பாலைவனத்தை சுற்றி இருக்கிற மண்ணுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அதோடைய வடிவத்திலேருந்து தான் ஒரு நிறைய
ஒரு நேச்சரில் கிடைக்கிறதுக்கான நிறைய பொருட்கள், அரிய வகையான பொருட்களை நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கோ ஒரு நல்ல சூழலோ இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் நான் சொன்னது தான், இந்த காற்றை உணராதனால தான் பாலைவனத்தில் இன்றைக்கி நடக்கிற இந்த போருக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. பாலைவனத்தை அவங்க உணரலை. பாலைவனம் உணர்ந்தா பாலைவனம் வந்து ஒரு சொர்க்கம்னு நான் சொல்லுவேன். சரி, இன்னைக்கு வந்து பொதுவாக வந்து இறைத்தன்மைகளின் அடிப்படையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சமீபத்தில் போர் சந்திச்சிருக்க இந்த 2 நாடுகளுமே வந்து ஆன்மீக தத்துவங்களில் வந்து உயர்ந்திருக்கிற நாடுகள் தான். ஆனாலும் இங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் பொழுது இது அது சார்ந்த நாடுகள் அப்படிங்கிறத கடந்து தென்னை மரத்தில் தேள் கொட்டுனா பனைமரத்தில் நெறி கட்டுமா அப்படிங்கிற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ கட்டுதே அப்படிங்கிற மாதிரி அங்கே போர் சார்ந்து நடக்கிற நடவடிக்கைகள் எல்லாமே இங்கே அதுக்கு சம்மதமே இல்லாத பகுதியில் இருக்க நம்மளையுமே வந்து பாதிக்குது அப்படிங்கும் பொழுது மக்கள் இது சார்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கல்ல. இது குறித்து உங்களுடைய புரிதல், இது குறித்து உங்களுடைய பார்வைனா அது என்னங்க ஐயா? என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு ஆன்மீக பெரியவரோ இல்லை ஆன்மீகவாதியோ இல்லை ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆளை கடந்து போகிறதோ இல்லை என்ன மாதிரி ஒருத்தர் ஆன்மீகம்ட்டு கிட்ட வந்தீங்கன்னா அதுதான் இந்த உலகம் முழுக்க நம்ம வந்து துன்பத்தில் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இதை தாண்டி நான் சொல்கிற கருத்துகள், நான் சொல்கிற காற்றுக்கு முன்னாடி மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையோட அங்கம்னு சொல்லக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சாவி அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த 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 அரபு கண்ட்ரிகளில் இந்த உலகத்துக்கு தேவையான சாவி வந்து அங்கே தான் இருக்குது. அந்த சாவியை அவங்களால அதை வந்து உணரவோ அந்த சாவியோடைய அந்த மகத்துவத்தை அவங்க தெரிஞ்சிருந்தாங்கன்னா அந்த மண் வந்து அங்கே கண்ணீரோ சிந்தக்கூடிய இரத்தமோ சிந்தக்கூடிய மண் இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு அந்த மண் வந்து அந்த மண்ணை நீங்கள் அள்ளிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு மகத்துவமான காற்று இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியும். மண்ணுக்குள் காற்று. ஆமாம், நீங்கள் பார்க்குற அந்த நீர் கச்சா எண்ணெய்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சொல்கிறதோ இல்லை நீங்கள் பார்க்குற அந்த பேரிச்சம்பழமோ எல்லாமே ஒரு உயர்ந்த ஒரு காற்றால் இந்த வடிவங்கள் கிடைக்கப்படுது. அப்போ வெறும் அரபு கண்ட்ரி அல்ல, அது வெறும் தொழுவப்படுற இடமோ இல்லை ஒரு கிறிஸ்துவமாக பைபிளில் வாசிக்கப்படுற இடமோ இல்லை. இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சபைன்னு சொல்லலாம். என்னை பொறுத்தளவுக்கு சொன்னால் ஒரு தியான மண்டபம் அப்படின்னு சொல்லலாம். நான் மதங்களுக்கு அப்பாற்பட்டு அதை நான் ஒரு தியான மண்டபமாக தியானம் பண்ணுற இடமா பார்க்குறேன். அங்கே போர் பண்ணுற இடம் கிடையாது, தியானம் பண்ணுற இடம். பாலைவனம் வெறும் அரபு கண்ட்ரிகளுக்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம். அதே மாதிரி வாழ்நாளில் ஒரு வாட்டியாவது அந்த மாதிரி இடத்துக்குள்ளே நீ போய் ஒரு 10 நிமிஷம் நின்றுட்டு வரணும். ஏன்னா அந்த இடம் ஒரு நேச்சரோட ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் சொல்கிற நான் சொன்னேன்ல காற்று, அந்த காற்று வந்து இவ்வளோ பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு சூழலை அங்கே உருவாக்கியிருக்குங்கிறத நீங்கள் வந்து உணர முடியும். என்றைக்காவது லைஃப்பில் ஒரு நாள் ஒரு சூழல் உங்களுக்கு உணர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் சொன்னது அத்தனையும் சத்தியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். மகத்துவமான காற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது இப்போ இந்த போர் சார்ந்த பல விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ அந்த காற்றினுடைய பங்கு அப்படிங்கிறது என்னவா இருக்குங்க ஐயா? நீங்கள் என்ன உணராத பட்சத்தில் நீங்கள் போகிறதான் சந்திக்கணும். இப்போ இந்த தேசத்துக்குள்ளே என்ன உணர்ந்துருவீங்களா? எல்லாரும் ஆசிரமத்துக்கு தான் போவீங்க. எல்லாரும் நாளைக்கு காலையிலேயே ஒரு பூக்கூடை தூக்கிட்டு கோயிலுக்கு தான் போகிறீங்க. என்ன உணர்வா போகிறீங்க? என் பின்னாடி வரவா போகிறீங்க? இன்க்ளூடிங் நீங்களும் சேர்த்து தான். என் கூட வருவீங்களா? என் கூட பயணிப்பீங்களா? அப்படின்னா இந்த பஞ்சபூதத்தோட எத்தனை பேர் பயணிச்சிருக்கீங்க? இந்த பஞ்சபூதத்தை பற்றி எத்தனை பேருக்கு புரிதல் இருக்குது? கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, ஏன் எங்களுக்கு புரிதல் இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் தானே வாழ போகிறீங்க. உங்கள் வீட்டில் ஒரு இடி விழுந்துருச்சுன்னா யாருக்கு பாதிப்பு? எங்களுக்கு தான் பாதிப்பு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு பூகம்பம் வந்து எல்லா வீடும் ஒரு விரிசல் மட்டும்தான் இருந்துச்சு, உங்கள் வீடு இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா யாருக்கு பாதிப்பு? எங்களுக்கு தான் பாதிப்பு. அந்த பஞ்சபூதங்களும் ஒத்துழைச்சாதான் நீங்கள் இங்கே வாழவே முடியும். அப்போ உங்களுக்கு வாழ்வழிக்கிறவனையே நீங்கள் மறந்துட்டு எவனே தெரியாமல் நீங்கள் சம்மந்தம் இல்லாத ஒரு மனிதனை பிடிச்சிக்கிட்டு இவன் தான் வாழ்வழிக்கிறான், இவன் தான் எனக்கு வாழ்வு கொடுக்க வந்தான்னா எவன் வாழ்வு கொடுக்க வந்தான்? நீங்களே சொல்லுங்கள், யார் வாழ்வு கொடுக்க வந்தா? ஒரு மனிதன் வாழ்வு கொடுக்க வந்தானா? சாக போகிற மனிதன் உங்களுக்கு வாழ்வு கொடுத்துட முடியுமா? அந்த வாழ்வு நிரந்தரமான வாழ்வாக இருக்குமா? அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அதே மாதிரி என்னைக்கு அரபு கண்ட்ரியில் உள்ளவங்க இது வாழ்வு கொடுக்க வந்த இடம், நம்மளை வாழ வைக்க வந்த இடம் அப்படின்னு நீங்கள் எப்படி குலசாமியை வணங்குவீங்களோ அந்த மாதிரி வணங்க வேண்டிய இடத்துல ரத்தம் சிந்தப்படுது. இந்த உணர்வும் தன்மை இல்லை. தொழுவுறதோ கர்த்தரை பற்றி படிக்கிறது முக்கியம் இல்லை, உணரணும். உணர்ந்தா கையில் இருக்கிற குண்டை கீழே போட்டுரும். ஐயா, இப்போ நீங்கள் பேசும்பொழுது நிறைய இடங்கள்ல வந்து என்ன உணர்ந்தா
இதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க. காற்று அப்படிங்கிறதே நான் தான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நிறைய இடத்துல இப்போ நம்ம பேசும்பொழுதே நிறைய இடத்துல சொன்னீங்க. அது எப்படிங்க ஐயா? இப்போ நான் உங்ககிட்ட சொன்னதே அதுதான். ஒரு மனிதனாக இருக்கப்பட்ட நான் மனிதர்லேருந்து விடுபட்டு அந்த காற்றோட தான், அந்த காற்று தான் நான் பேசுகிற வார்த்தைகள் அனைத்தும் அந்த காற்று தான் பேசுது. என்னுடைய பயணம் எல்லாமே நான் தான்ப்பா பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அந்த காற்று தான். அப்போ என்னன்னா, நீங்கள் என்னை ஒரு உருவகமாக பார்த்து எனக்கு ஏதாவது ஒரு முத்திரையை குத்திடுவீங்களோ, எனக்குன்னு ஒரு பேர் கொடுத்துருவீங்களோன்னு பயப்படுறோம். பொதுவாக இந்த தியானம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் நிறைய பேருக்கு வந்து குருவாக இருக்கீங்க, வழிகாட்டியாக இருக்கீங்கும்போது யாராவது பண்ணின ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கா? அந்த கோபத்தினுடைய விளைவாக நீங்கள் யாரையாவது சபிச்சிருக்கீங்களா? இல்லை அந்த மாதிரி கோபம் வந்து எனக்கு ஒரு கோபமாக அப்படின்னு படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, ஒரு ஆதங்கமாக இருந்திருக்கு. ஆதங்கம்னா உணரலையே, பயன்படுத்திக்கலையே, நம்ம இருந்தும் களத்தில் இருந்தும் இதை பயன்படுத்திக்கலையே. இப்போ இது காற்றோட தன்மை என்னன்னா, நாம் இதை ஒரு வியாபாரம் மாதிரி இதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தருக்கு போய் என்கிட்ட ஒன்று இருக்குது, இந்தங்க நான் ஒன்று செஞ்சு காட்டுறேன் அப்படி இப்படிலாம் நம்ம செய்ய முடியாது. அப்போ இதை பார்த்துட்டு என்னை பார்க்காத மாதிரி போகிறாங்களே, எனக்கு அவங்களுக்கான தீர்வு ஏதோ ஒரு விதத்தில் நான் வந்து அவங்களுக்கு ஒரு பக்கப்பலமாக இருப்பேனே, என்னை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு நான் ஆதங்கப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து யாரையும் அவ்வளோ சாமானியமாக சபித்ததோ சாபம் கொடுத்ததோ அந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சில சொல்லாடல்கள் வார்த்தைகளை நான் பயன்படுத்தினதில்லை. கண்டிப்பாக ஆதங்கப்பட்டிருக்கிறேன். யாரையுமே இதுவரையும் சபிச்சு அது மாதிரி ஒரு பண்ணதில்லை. அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை எனக்குள்ளே ஏற்படலை. கோபம்ங்கிறது நான் ஆதங்கமாக தான் கோவப்பட்டிருக்கிறேன். கண்டிப்பாங்க. இப்போ பொதுவாக கேட்கக்கூடாது தான், இருந்தாலும் கேட்குறேன். பொதுவாக ரிஷி மூலம் நதி மூலம் ஆராயக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து காற்று சார்ந்த இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் உங்களை நாடி வருகிறவர்களுக்கு சொல்கிறீங்கும் பொழுது உங்களுக்கு இது சார்ந்த பல கருத்துக்களையும் புரிதல்களையும் கொடுத்த குரு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க யாரு? அவங்களோடு உங்களுக்கு நடந்த அந்த மெய்சில் இருக்கும் அனுபவம்னா அது என்ன? காற்று ஒரு தான் என் குருநாத். இவர் தான் நம்ம குரு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்த தருணம் இருக்கும்ல? ஒரு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இதை உணர்றதுக்கு. உணர முடியலை. இப்போ ஆரம்பத்தில் பல்வேறுபட்ட உருவங்கள் மாறி எனக்கு வந்து தென்பட்டது. ஒரு நாள் வந்து அந்த உருவங்கள்லாம் மறைஞ்சு என் உருவமும் மறைஞ்சு காற்று தான் உனக்கு பிரதானமாக ஒரு எல்லா சூழலுக்கும் உரியதாக இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். அப்போ நீங்கள் வந்து தனி மனிதனாக எந்த ஒரு குருவையும் ஏற்றுக்கொள்ளலை, அந்த பஞ்சபூதத்தில் காற்றத்தான் உங்களோட குருவாக ஏற்றிருக்கீங்க. நான் தனி மனிதனாக எந்த குருவையும் ஏற்றுக்கொள்ள, மனிதர்களே நான் யாரையுமே மனிதர்களாக பார்க்கல. இப்போ உங்களையே காற்றாக தான் பார்த்து பேசிகிட்டு உட்காந்துருக்கேன். நீங்கள் ஒரு பெண்ணாக உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு காற்றாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி நான் சந்திக்கிறவங்களையும் ஒரு காற்றாக தான் பார்க்க போகிறேன், பார்க்குறதுக்காக பயணம் பண்ண போகிறேன். அவங்களுடைய காற்றுடைய தன்மையிலையும் என்னுடைய காற்றோட தன்மையும் தான் சந்திப்பு நிகழ்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க போகிறேன். அப்போ உங்களுடைய காற்றின் தன்மையும் என்னோட காற்றின் தன்மையும் வேறுபடும் அப்படின்னு கட்டாயம். இப்போ என்னுடைய காற்று தன்மையில் நான் வந்து காற்று தான் பிரதானமான செயலுங்கிறேன். உங்களுடைய காற்று தன்மையில் நீங்கள் கிருஷ்ணன் தான் பிரதானம்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இதுதான் இதுக்குள்ளே இருக்கிற முரண். அப்போ உங்கள் காற்று இன்னும் மேன்மையாக அடுத்த கட்டத்துக்கான ஒரு சூழலுக்குள் வளரப்படலை, அது இன்னும் அந்த தன்மையை அடையப்படலைன்னு சொல்லுவாங்க. இந்த பருவம்னு சொல்லுவாங்க, இந்த பருவ மாற்றம், பருவம் அடையிறது, நேர்த்தியாக யோசிக்கிறது, அதெல்லாம் தாண்டி இந்த காற்று வந்து ஒரு வலுப்பெற்று மாற்றங்களை உருவாக்கும் காற்றே. இப்போ இன்றைக்கி இருக்கிற உங்களுக்குள்ளே இருக்கிற காற்று அந்த தன்மையை அது உருவாகிறதுக்கு உள்ள அது இல்லை. அதனால தான் உங்களுக்குள்ளே காற்று இருக்குது. நீங்கள் சுவாசிக்கிறத உங்களால் உணர முடியும், பார்க்க முடியும். எல்லா ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக புக்கோ எல்லா ரெஃபரன்ஸும் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் நான் சொல்கிற அந்த காற்று தன்மையை உங்களால் பார்க்கவோ உணரவோ ஏன் முடியலைன்னா, அந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்குள்ளே நிகழ்கிறதுக்கு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கலை. அப்போ நீங்கள் பண்ணுற வேலைகள் அனைத்துமே என்னன்னா, இந்த ஆசை சார்ந்த ஒரு காற்று இருக்குல்ல, அதோட தான் உங்களுடைய பயணம் இருக்குது. ஆசையை அற்ற, நான் சொன்னேன், மனம் உடல் உயிர் அற்ற ஒரு காற்று இருக்குது. அது ஒன்றுமே இல்லாத தன்மையை உருவாக்கக்கூடிய, அதுதான் வெட்டவெளி தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் வடிவமானது. அதோட தன்மை தான் ஒரு மகத்துவமானதாக நான் வந்து சொல்ல வர்றேன். அப்போ உங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்களே நினச்சாலும் என்ன மாதிரி ஆளை உணர்றதில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளங்களும், அந்த உணர்கிற தருணங்கள் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். அது வந்து காத்திருக்க வேண்டியது மட்டும் இல்லாமல், ஒரு ஜேர்னியில் இந்த மாதிரி ஒருத்தவங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்து நம்மளுடைய தன்மை சொல்லுவாங்கள்ல. இப்போ நீங்கள் ஒரு நோயாளியாக இருக்கிறீங்க, மருத்துவமனைக்கு போய் உங்களுடைய நோயை எப்படி சரி செய்வீங்களோ, அந்த மாதிரி ஒரு கீழ்நிலையான காற்றை நீங்கள் என்ன மாதிரி ஆளோட பயணித்து அந்த காற்றை கொஞ்சம் சரி செஞ்சு நல்ல தன்மையான காற்றை வர வச்சு
ஒரு மிக நுட்பமான ஒரு மலர் போல உங்களோட பயணம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க ஐயா. ஆமாம், இது ஒரு நல்ல தருணம், நல்ல சூழல். அதே மாதிரி நிச்சயமாக அடிப்படையாக உங்களுக்குள்ளேயும் ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் இது ஒரு நல்ல தருணமாக இதை பார்க்குறவங்க தயவு செய்து ஒரு மூட நம்பிக்கையாக இல்லை வெவ்வேறு விதமாக எடுத்துகிட்டு போயிடாதீங்க. கருத்தியலாக உங்களுக்கு நான் சொல்கிறதுல ஏதாவது உடன்பாடோ இல்லை ஏதாவது முரண் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தீர விசாரித்து ஒரு அமைதி முறைகளில் இது என்ன மாதிரி விஷயம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தணும். இது ஒரு பெரிய புரிதல் ஏற்படணும் பப்ளிக்லன்னு நினைக்கிறேன். அதனால் ஏதோ அரசியல் மாதிரி இல்லை ஒரு பொது இடங்களில் வேறு மாதிரி இதை மாதிரி ஒரு சூழலை நீங்கள் அணுகிராமல் ரொம்ப கவனமாக அதை கையாளணும் அப்படின்னு இதை பார்க்குறவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் திரைப்படம் பார்க்கும்போது மது அருந்துனா உடலுக்கு கேடு, இந்த மாதிரி சிகரெட்டு குடித்தா அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை நம்ம கடந்து போயிடுறோம். அந்த மாதிரி நாங்கள் பேசுகிறத கடந்து நீங்கள் போயிடலாம், கடந்து போகாதீங்க. ஏன்னா மேலும் மேலும் நாளைக்கு அங்கே அரபு கண்ட்ரியில் நடக்கிற போர் மாதிரி நம்மளையும் நாளைக்கு ஒரு போர் சந்திக்கலாம். அந்த போரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எதிர்கொள்கிறதுக்கு எங்களை மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது ஒரு மனிதன் தனக்குள்ளே நடக்கிற போரை தவிர்க்கப்படணும். தனக்குள்ளே ஒரு போர் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மனிதன் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வடிவத்தை நம்ம பேசுகிறோம். அது நல்ல சூழலில் நீங்கள் பார்த்துக்கங்க. ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பமோ ஒரு வாய்ப்பும் கிடைச்சா ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை சந்திப்பேன். நன்றிங்க ஐயா. ஐயா, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். காட்சி குறித்தும் தியானம் குறித்தும் ஒரு மனிதன் தன்னை எப்படி பராமரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோலையும் தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்க ஐயா. Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்